ஆசிரியர்களும் இடது கையினை நிறுத்தி உறுதியுரையினை ஒவ்வொருவராக முன்வைக்கிறார். மாணவர் பாராளுமன்றத்தில் மாணவர் பிரதிநிதியாக செயல்படுவேன் எனவும் இலங்கை நாட்டின் பிரதமர் என்ற வகையில் நான் அரசாங்க விதிகளுக்கு அமைவாக நடந்து பாடசாலை மாணவர் பாராளுமன்ற சட்ட திட்டங்களையும் மரபுகளையும் மதித்து செயல்படுவேன் என உறுதி கூறுகின்றேன். மற்றும் சபாநாயகரே, மாணவர் ஆற்றலை திறமைகளையும் விருத்தி செய்வதற்கு வேர்ல்ட் விஷன் விளையாட்டு போட்டி நடாத்துதல். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது திட்டங்கள் நமது அண்மைய பாடசாலைகளுடன் நட்புறவை வளர்க்கும் நோக்குடன் அப்பாடசாலைகளுடன் இணைந்து விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடாத்துதல். பாடசாலைகளை இணைந்து பல்வேறு அரசு தனியார் நிறுவனங்களின் உதவியுடன் கூட்டாக பாடசாலையின் பொதுவான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். எமது அண்மைய பாடசாலை மாணவர்களுடன் நட்புறவையும் ஒருமைப்பாட்டையும் பேணும் வகையில் சாரணர்களை உருவாக்கி பயிற்சி பாசறைகளை நடாத்துதல். பாடசாலைகளுக்கிடையே கல்வி கலந்துரையாடல்களை போட்டிகள் நாடகங்களை நடாத்துதல். பாடசாலை நிகழ்ச்சிகள் மாணவர்களின் நட்புறவை மேலும் விருத்தி செய்தல். பாடசாலைகளை பார்வையினரும் கல்வி சுற்றுலா மூலம் மாணவர்களின் நட்புறவை விருத்தி செய்தல். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது திட்டம் மாணவர்களின் கல்வி சார்ந்த பிரச்சனைகள் அவர்களின் தேவைகளை இனங்காண்பதற்கான குழுக்களை ஆரம்பித்து அக்குழுக்கள் மூலம் தீர்ப்புகளை மேற்கொள்வேன். இதற்காக நிறுவனங்களின் உதவிகளையும் நாடுவேன். கல்விக்கு பயனளிக்கும் அபிவிருத்தி மாணவர் செயற்பாடு ரீதியாக கருத்தரங்குகளை ஒழுங்கு செய்வேன். இதன் மூலம் தரமுடைய மாணவர்களை இச்சூழலில் உருவாக்குவேன். மாதாந்த மாணவர்களின் கற்றலை மேம்படுத்துவதற்காக கணனி நுட்ப தகவல் முறைகளை அறிமுகப்படுத்துவேன். நடைமுறைப்படுத்தலும் எனது திட்டமாகும். தொடர்பூடகங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக மாணவர்களின் எழுத்தறிவு மேம்பாட்டிற்காக நிகழ்ச்சிகளை தயார் செய்வேன். பாடசாலை தொடர்பூடக நிகழ்ச்சிகளை திட்டங்களையும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவேன். பாடசாலையின் தொழிற்கல்வி சம்பந்தமாக விருத்தி செயற்பாடுகளையும் நவராத்திரி விழா, சமய பெரியோர்களின் குரு பூசை, விசேட சமய விழாக்கள் என்பவற்றை பாடசாலைகள் திட்டம் அமைத்து ஒழுங்கு செய்வேன். அத்துடன் நடைமுறைப்படுத்துவேன். பாடசாலையில் பணிப்பாட்டை கட்டியெழுப்ப விழுமிய பண்புகளை வளர்த்து கொள்ள வேலை திட்டங்களை செய்வேன். பாடசாலையில் மாணவர் ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்க ஒழுக்க கோவை அமைப்பேன். மாணவர் ஆக்கத்திறனை மேம்படுத்த அழகியல் மன்றத்தின் ஊடாக விசேட அழகியல் கலைகளை விருத்தி செய்வேன். மற்றும் மாணவர்கள் விரும்பத்தக்க வகையில் பூங்காக்களை அமைப்பேன். வகுப்பறை ஒழுங்குகள் என்பவற்றை திட்டமிடுவேன். நிறுவனங்களின் உதவியை பெற்றுத் தருவோம். சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுக்க நடவடிக்கை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, சமுதாய தொடர்பு விருத்தி மற்றும் சமுதாய சேவைகள் அமைச்சு சமுதாய சேவைகள் வேலை திட்டங்களை இனங்கண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட குழுக்கள் அமைத்தல், குழுக்கள் ஊடாக வேலை திட்டங்களை ஒழுங்கு செய்தலும் நடைமுறைப்படுத்துதல், வேலை திட்டங்களை செயற்படுத்த அரச தனியார் நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேற்கொள்ளல், பிரதேச மக்களின் சேவைகள் தொடர்பாக வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தல், பழைய மாணவர் கல்வியை சமுதாய